வஜ்ரோலி முத்திரை என்ற யோக சூத்திரம், யோக மார்க்கத்தை எளிமைப்படுத்தி இப்பொழுது உங்கள் உடம்பை வஜ்ர தேகமாக மாற்றி உங்களுடைய தாம்பத்திய இன்பத்தை எந்த விதமான வெளி பொருட்களும் இல்லாமல் உங்களுடைய உடற்பயிற்சியின் மூலியமாக நான் கொடுக்கும் 21 வகையான கீகல் யோகாக்கள் மூலியமாக நான் கொடுக்கும் 21 வகையான உணவு முறைகள் மூலியமாக நீடித்த இன்பத்தையும் பேரின்பத்தையும் அனுபவிச்சு நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்வு முழுவதும் அவன் வெந்து விட்டவன் நொந்து விட்டான் என்று சொல்வார்கள். அதுபோன்று தன்னுடைய வாழ்வு முழுவதும் அவன் ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பேமோட அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 லிட்டர்லேருந்து 2-3 லிட்டர் வரலும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 1000-2000 முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அத்தனை வாட்டியும் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டு தான் சொல்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சக்தியை இழப்பது சாதாரண போகம், விந்து விடும் போகம் என்பது சாதாரண கீழ் நோக்கி சென்றால் அது போகம், அதை மேல் நோக்கி செல்வதுதான் பரியங்க யோகம், அதுதான் தாந்திரிக் யோகம் என்ற சித்தர் மரபுகள். அது எப்படி சார் அப்படியே சக்தியை ஏற்ற முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே. அதாவது அண்டமா சித்தரெல்லாம் அடையினார் யோனி குண்டத்துக்குள்ளைங்கிற மாதிரி அந்த சக்தி எல்லாமே கொண்டு போய் காலமாக இழந்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியை அதாவது இந்த உடலுறவு மூலியமாக, அந்த தாம்பத்தியத்தின் மூலியமாக, இந்த உடலுறவு தாம்பத்தியம்னா ஆர்டினரி செக்ஸ் இந்த அப்படிங்கிற மாதிரி நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது ஒரு புனிதமான ஒரு கலவை. சிவன் சக்தியிடமும் மன்மதன் ரதியிடமும் சரகா தாந்திரிகத்திலும் அற்புதமாக ஈடுபட்டு ஒரு பேரின்பத்தை அடைந்த நிலைகள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானமடைந்த 99.9% பேர் இல்லறத்திலிருந்து தான் நல்லறத்தை அடைந்திருக்கின்றார். அதனால் வள்ளுவர் பெருந்தகை காமத்துப்பாலில் அவ்வளோ பெரிய பாடல்கள் எழுதிவிட்டார். இந்த பாலியல் கல்வி உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1700 குருகுல முறைகள் இந்தியாவில் இருந்துச்சு. அது அத்தனையிலும் இந்த பாலியல் கல்வியும் தாந்திரிக கல்வியும் இருந்துச்சு. நாங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய ஆசிரமம், சாந்திமணி ஆசிரமம் போயிருந்தோம். அதில் 1964 முதன்மை கலையாக தாந்திரிக்கலை அப்படிங்கிறதான் எழுதியிருந்துச்சு. ஆகவே இது ஒரு பெரும் கலை, இது ஒரு பெரிய ஆர்ட். ஆகவே நம்மளுடைய விந்து விழா போகம் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய மகாசக்தி தான் வஜ்ரோலி முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரை. இந்த வஜ்ரோலி முத்திரை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டார் என்றால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு தெரியும். ஆயுதத்திலே மகாபாரத போல தெரியும். ஆயுதத்திலே பயங்கரமான ஒரு ஆயுதம் வஜ்ராயுதம் என்பார்கள். அதுபோன்று இந்த காமக்கலையில் எவன் ஒருவன் இந்த கலையிலேயே மிகப்பெரிய கவலையான வஜ்ரோலி முத்திரையை அவன் கற்றுக்கொள்கின்றானோ அவன் இந்த